ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்தந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் சரி, அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் சரி, கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த தினம் 2 முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணுங்க. இந்த தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். மற்றவர்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. இந்த 2ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்ந்திட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினத்துக்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல ரொம்ப வலுவா இருக்கிறாருங்க. மேலும் கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி நண்பர்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. இப்பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வகையில் அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நாளாக இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாமே இப்பொழுது கண்டிப்பாக விலகி விடுவார்கள் என்பதால் கண்டிப்பாக எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்தும் உங்கள் காரியங்களில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே இப்பொழுது அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் உடலை வந்து வருத்திட்டு இருந்தால் அதெல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கு. செலவுகள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிச்சிடுவீங்க. அலுவலகத்தில் பணிபுரிகிற நண்பர்களுக்கு இந்த தினம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க. எனவே அலுவலகத்தில் இன்றைய தினம் செல்வாக்கான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். மேலும் கல்வி தொடர்பான ஆர்வம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக ஏற்படுங்க. படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில் புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு நிம்மதி வேணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் பழைய கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தீர்றதுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கடன் பிரச்சனைகள் தீரும் அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். எனவே சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதன் மூலமாக இன்றைய தினம் இருக்குங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னைக்கு அவசியம். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் சக்தி நிரம்பி நீங்கள் காணப்படுவீங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப துரிதமாக செய்வீங்க. வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செஞ்சு முடித்து அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் உண்டு. இன்றைய தினம் காதல் பயணம் ரொம்ப ரொம்ப இனிமையாக உங்களது மனம் கலந்த காதலருடன் நல்ல ஒரு உறவை பாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ள உதயகரமாக இருக்கும் என்பதனால நல்ல ஒரு காதல் பயணத்திற்காக இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டே வந்து நேரத்தை வீணடிக்க கூடாது. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாகவே மாறிவிடும் நண்பர்களே. எனவே அலுவலகத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைக்கற்கள் மற்றும் கெட்ட பெயர் எல்லாத்தையும் இன்னைக்கு துடை தெரிந்து நல்ல பெயர் பெற்று செல்வாக்கோடு வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. அதுக்காக முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குங்க. ஆனால் முக்கிய ஆவணங்களில் இன்னைக்கு நீங்கள் சைன் பண்ணும்போது கவனமாக படித்து பார்த்து சைன் பண்ண வேண்டியது அவசியம். பெரிய பெரிய விஐபிகளோட ஆதரவுகள் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்ள முடியும். மனசில் அமைதி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு
வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரதுக்கு, உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பலன்கள் தினமும் வரதுக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா அது முடியும். மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி, மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்க. லக்கியஸ்ட் கலராக அது அமையும். மேலும் நம்பர் 5 இன்றைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி அன்பர்கள் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. உங்க கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், எல்லாத்திட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பான டிரான்ஸ்ஃபர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இடமாற்றம் குறித்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான அந்த சூழ்நிலைகள் அமையும். இன்றைய தினம் ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா, நீங்கள் விவேகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பூர்த்தியாகக்கூடியதாகவும் இருக்குங்க. சாதகமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மனசுல அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளை இன்னைக்கு நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கிறதுனால மன நிறைவான ஒரு நாளாக அமையும். முக்கிய ஆவணங்கள்ல இன்னைக்கு நீங்க படிச்சு பார்க்காம சைன் பண்ணக்கூடாதுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது ஆவணங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை பாதுகாப்பாக நீங்கள் வைக்க வேண்டியது அவசியம். அலட்சியப்படுத்தி தொலைத்து விட வேண்டாம். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும். மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க. அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது ரிஷபம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.